சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை தேவ செய்தி. பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், மதுரை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின் வேளையில் தொலைக்காட்சி ஆன்லைன் ஊடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தை குறித்து, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறித்து, நம்முடைய யூடியூப் சேனல்களை குறித்து, பார்வையற்ற மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நம்முடைய தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்து வைக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இல்லை எங்களுக்கே இன்னும் சரியாக தெரியாதையா அப்படின்னீங்கன்னா நம்முடைய யூடியூப் சேனல் சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி மதுரை என்கிறதான யூடியூப் சேனலை விசிட் பண்ணுங்கள். அல்லது கீழே போடக்கூடிய எங்களுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களோடு பேசுவதற்கும் உங்களுக்காய் ஜெபிப்பதற்கும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 ஆமென். இந்த நேரத்தில் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்போது நிறைய பேர் வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிற வசனங்களின் பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரத்தை கொடுத்தார். அதில் 2 வசனங்களை சேர்ந்து அப்படியே ஒரு வாக்குத்தத்தமாக பேசியிருப்பாங்க. முன்பு ஒரு நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கும் கூட அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, சில காரியங்களை நாம் மறக்காமல் இருக்கிறதுனால நாம் இழக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன, வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை சில வேத வசனங்களின் மூடாக காண்பித்து கொடுக்க போகிறேன். ஏன்னா இன்னைக்கு இது ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற பிரச்சனை. இந்த வசனத்தை வைப்பதற்கு முன்னாடி நான் என் குடும்பத்தை திரும்பி பார்த்தேன். கடந்த வாரம் என்னுடைய தாயாரை பார்க்க போனேன். என்னுடைய தம்பியார் வீட்டில் இருக்கிறாங்க, எங்கள் அம்மா முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ என்னுடைய தம்பி ஒய்ஃபு என்கிட்ட பார்த்து கேட்டாங்க, அல்லேலூயா, எல்லாரையும் படிக்க வச்சுட்டாங்க, என் புருஷனை மட்டும் படிக்க வைக்கல அப்படின்னு. ஒரு முடிஞ்சு போன காலம், கடந்து போன காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு இப்படி தான் இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். நிறைய பேருக்கு பழைய காரியங்களை மறக்க முடியல, அதான் பிரச்சனையே. இப்போ கூட சொன்னேன் பார்த்தீங்களா, உங்களையெல்லாம் படிக்க வச்சாங்க, என் வீட்டுக்காரரை படிக்க வைக்காம விட்டாங்க. நிறைய வீட்டில் இதுதான் பிரச்சனையே, நிறைய குடும்பங்களில் இதான் பிரச்சனை, நிறைய ஊழியங்களில் கூட இதான் பிரச்சனை, நிறைய வேலை செய்கிற இடங்களில் இதான் பிரச்சனை. நிறைய குடும்பத்தில் இதை நினச்சே பல காரியங்கள் இழந்து போயிடுறோம். ஆனால் வேதம் இந்த நாளிலே தெளிவாக சொல்கிறது. அடுத்த வசனம் சூப்பராக இருக்கும். முந்தினவைகளை நினைக்க வேணாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேணாம், இதே நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். அதை தான் வேகமாக எடுத்துக்குவாங்க, ஆகா கடந்து போன நாட்களில் அப்படின்னு. அந்த ஒரு வருஷத்துக்கானதான் நினைக்காம நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே முடிஞ்சு போனது, மறந்து போனது, பிந்தி வந்துட்டதை என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. ஒன்றுமில்லை, ஒரு ட்ரெயினை நம்ம விட்டுட்டோம், ஆக அந்த ட்ரெயினில் போய் ஏந்திருந்தா ஊருக்கு போயிருப்பனே, ஆக அந்த ட்ரெயினில் போய் ஏறி இருந்தால் ஊருக்கு போயிருப்பேன். இப்படியே ஒரு 10 தடவை 100 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தால் ஊருக்கு வர முடியுமா? வர முடியாது. அடுத்த ட்ரெயின் ஏறினா தான் என்ன செய்ய முடியும், ஊருக்கு வர முடியும். வாழ்க்கையிலே அப்படிதான். கடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு அப்படின்னா அதை என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க, சிந்திக்காதீங்க. இந்த சிந்தனையில் நிறைய பேர் பழைய காரியங்களை நினைச்சு வச்சு இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே பார்க்குறேன், மனநலம் ஹாஸ்பிட்டல், மருத்துவமனைக்கு பெருகிட்டு இருக்கு கூட்டம். மதுரையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹாஸ்பிட்டல் புதுசாக உருவாகிறது எதுன்னு கேட்டால் மனநலம் மருத்துவங்கள். இன்னும் சொல்ல போனால் கவுன்சிலிங் சென்டர். எதுக்கு தேவைப்படுது? பிந்தின காரியத்தை நினைக்கிறதுனால, மறக்க முடியாமல் இருக்கிறதுனால, பூர்வ காலத்தை சிந்திக்கிறதுனால. இது 2 சிந்திச்சு வேதத்தில் அநேகம் பேர் அநேக காரியங்களில் விழுந்து போயிருக்கிறார்களே தவிர எந்திரிச்ச மாதிரி தெரியல. இன்னும் சொல்ல போனால் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வேதம் ஆனால் திட்டமும் தெளிவுமா பல இடத்துல சொல்லிருச்சு. இங்கே இப்படி சொல்லியிருக்கல, பிலிப்பியர் புத்தகம் 3வது அதிகாரம் எடுங்களேன், நல்லா இருக்கும் பாருங்க. இங்கே என்ன சொல்லுது, பிந்தினவைகளை நினைக்க வேணாம், பூர்வமானவை சிந்திக்க வேணாம், மறந்துருப்பாங்குது.
அவர் பிலிப்பியரில் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றார்? 3 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. நான் அடைந்தாயிற்று, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவன் என்று முற்றிலும் தேறினவன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அடுத்து, சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை என்று சொல்லுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. கிறிஸ்து இயேசுவுக்குள். போதும். இங்க என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறந்துடணும். பவுல் வார்த்தை, நான் எப்படி ஆண்டவரை ஏத்துக்கிட்ட நாள்ல நான் படாத அடியா, நான் வாங்காத வசவா அப்படின்னா ஊழியமே செய்ய முடியாது. எல்லாம் இருக்குங்க, எல்லாம் இருந்தாதான் ஊழியம். இன்னைக்கு அதே மாதிரி தான் குடும்பத்தில். அந்த காலத்தில் நான் இப்படி கஷ்டப்பட்டேன், நீ இன்னைக்கு சொகுசா உட்காந்து திங்கிற அப்படின்னு பிள்ளைகளை வைவோம். அப்படி தானையா? சொகுசா உட்காந்து திங்கிற. ஆனால் அப்படி வையக்கூடாது. முன்னாடி நடந்து போனதை விட்டுருங்க. இப்போ கர்த்தர் வசதியை கொடுத்துருக்கிறாரா, அந்த வசதியை முறையாக பயன்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லி கொடுத்துரு. நம்ம அப்படி செய்யறதில்லை. ஆனால் இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்பதை அறிந்து பின்னானவைகளை மறந்து. இங்கே என்ன சொல்லியிருக்கு, அங்கே என்ன சொல்லியிருக்கு? பிந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்காத. இதை கடைபிடித்த மக்கள் தான் நிறைய பேர் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய உயரத்துக்கு போயிருக்கிறாங்க. ஆபிரகாம் தகப்பனோடு இருந்தார், நல்ல இடத்துல தான் இருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை என்ன செஞ்சாரு? ஒன்றும் இல்லாமல் அழைத்தாலும் நடத்துவாருங்கிற நம்பிக்கை தான் இருந்துச்சே தவிர, இவ்வளவெல்லாம் இருந்து நான் விட்டுட்டு போறேனே, இவ்வளவெல்லாம் இருந்து நான் விட்டுட்டு வந்தனே அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா? சொல்லலை. யோசேப்பு தன் சகோதரர்கள் வரும்போது கூட, நீங்கள் தானே என்னைய குழியில் போட்டீங்க, நீங்கள் தானே என்னை அப்படி பண்ணினீங்க, அந்த பழைய பேச்சு பேசினாரா? இல்லை. குடும்பத்தில் என்ன செய்கிறோம்? உங்கள் அம்மா ஆரம்ப காலத்தில் என்கிட்ட வந்த வரத்து என்னான்னு உனக்கு தெரியுமில்ல, இன்னைக்கு மட்டும் என்னவா உனக்கு கோபம் வருது. அப்போ அங்கே என்ன ஆகுது? பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அப்படி தானேயா? உங்கள் வீட்டில் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? நீங்கள் வேற தம்பி. அல்லேலூயா. நிறைய வீட்டில் இது நடக்கும். பிள்ளைக்கு புள்ள பிறந்திருக்கும், அப்போ சொல்லுவாங்க. என் வீட்டிலேயே நிறைய சம்பவம் எனக்கு சொல்லணும் போல தோணுது. என்னடா இவர் இப்படி இருக்காருன்னு நினைப்பீங்களா என்னமோ தெரியல. என்னுடைய மூத்த சகோதரனுடைய மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு என் தம்பி இப்போ சொன்னனே, அவர் தான் போய் நிற்கிறார், முன்னாடி நின்றுப்பார் போல தெரியல. அப்போ எங்கள் அண்ணன், நம்ம போய் ஃபோட்டோக்கு இப்போ நிற்காட்ட என்னடா, நல்லா கவனிங்க சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு கொஞ்சம் உதவும் இது. நிச்சயமாக என் தம்பியும் கூட கேட்பான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கவனிங்க, அல்லேலூயா. பாப்பா நம்ம வேலையை பார்க்கணும்னு இப்படி கையை வச்சு இப்படி லேசாக தள்ளி விட்டு இப்படி விலைக்கு கீழே கூட்டிகிட்டு போயிட்டார். கீழே வந்து பயங்கரமான சண்டை. என்ன சொல்கிறார் தெரியுமா என் தம்பி? நடந்த சம்பவத்தை சொல்கிறேங்க. நிறைய குடும்பத்தில் இது நடக்குது, நிறைய குடும்பத்தில் நடக்குது. எங்கள் அண்ணனுடைய கல்யாணத்தில் என் தம்பி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பார். சின்ன வயசு, இங்கிட்ட அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரிஞ்சிருப்பான். அப்போ ஏதோ ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல இதே மாதிரி லேசாக அப்படி, ஏன்டா அப்படி ஓடிக்கிட்டு தெரியுற, பெசாமிரான்னு தள்ளி விட்டார் போல. இப்போ அவர் மகளுக்கு கல்யாணம் நிச்சயதார்த்தம், நடந்த சம்பவம். சண்டை, உன்னைய வெட்டு வேண்டா குத்து வேண்டான்னு. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில், கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொள்கிற குடும்பத்தில் கூட குறை நிறைகளை சுட்டி காட்டி மருமகளை பழி வாங்கிறது, மாமியாரை பழி வாங்கிறது சபைக்குள்ள இருக்கா இல்லையா? ஆனா வேதம் சொல்லுது, பின்னானவைகளை மறந்துரு, பூர்வமானவைகளை சிந்திக்காத. பாருங்க, அவன் எங்க அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம், எப்படி சிந்தனை வருது? கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கு. நான் நிறைய குடும்பத்தில் கல்யாணத்துக்கு போயிருக்கேன், நடந்திருக்கு. மூத்த மகளுக்கு அப்படி பண்ணல, இளைய மகளுக்கு இப்படி பண்ணல, அன்னைக்கு அது நடந்துச்சுல, இன்னைக்கு இது நடந்துச்சுல. ஒரு குரூப்பே இருக்கு, இன்னைக்கும் திருந்தாத குரூப் இருக்கு. ஆனா வேதம் சொல்லுது, இப்படி இருந்தா கடைசியில் எங்க தான் போகணும்னா மனநல மருத்துவத்துக்கு தான் போகணும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க முடியாது, புதிய காரியத்தை பார்க்க முடியாது. அதை விட்டுட்டு வெளியே வந்தாதான் புதிய காரியத்தை பார்க்க முடியும். அதை கூட நான் சொன்னா நல்லா இருக்காது. பைபிள் என்ன சொல்லுது பாருங்க. 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம். 2 கொரிந்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம். தெரிஞ்ச வசனம் தாங்க, தெரிஞ்ச வசனம் தான். மோசஸ் மாரியப்பன் ஒன்றும் தெரியாத இடத்துல
ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துலாம் சொல்ல முடியாது. அதை விட பெரிய யூனிவர்சிட்டியிலேருந்து நம்ம கொடுத்தாச்சு. ஆல்ரெடி நமக்கு என்ன செஞ்சாச்சு? கொடுத்தாச்சு. 5:17 என்னங்க சொல்லுது? வாசிங்க. 5:17, 2 கொரிந்தியர் 5:17 நல்லா இருக்கும் பாருங்க. ரொம்ப அழகான ஒரு புத்தகம். பவுல் எழுதின ஒரு புத்தகத்தில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம். ஏன்னா நல்லா இருக்கும், ரொம்ப அழகான இருக்கும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் எப்படி இருக்கிறான்? புதிய சிருஷ்டி. பழையன எல்லாம் என்ன செஞ்சிடணும்? கழிஞ்சிடணும். அப்போ என்ன செஞ்சிடணும்? ஒழிச்சிடணும். ஒழிக்காமல் நான் அதையே பிடிச்சிக்கிட்டு நிற்பேங்க, அதையே நிற்பேன். அப்பப்போ சர்ச்சுக்கும் வருவேன், அப்பப்போ அங்கங்கே போவேன். பின்னாடி உள்ளதை மறக்க முடியலைங்க, ஆரம்பத்தை மறக்க முடியுமா? எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்கார், ஊழியம் பண்ணுறாரு. அந்த காலத்தில் எப்படி 4 பேரை கூட்டிகிட்டு சுற்றி திரிஞ்சாரோ இன்றைக்கி அதே மாதிரி தான் சுற்றி திரிகிறார். மறக்கவே மாட்டுறார். ஜென்ம சுபாவம் என்ன செய்யறது? மறக்க முடியல. மறக்கணும். ஒரு சேஞ்ச் வேணும். கர்த்தருக்குள்ள இருந்தால் ஒரு சேஞ்ச் வேணும். ஏன்னா நம்ம யாரு? புது சிருஷ்டி, புதிய படைப்பு, புதிய ஆவி, புதிய சிந்தை, புதுப்பித்து தாகணும். ஆனால் என்ன செய்யல? முடியணும். முடிஞ்சாதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். நான் உண்மையாக நல்லா தாங்க இருந்தேன், ஊழியத்தில் நல்லா தான் இருந்தேன். நல்ல சம்பளம், எனக்குன்னு தனியாக படுக்கிறதுக்கு ஒரு ரூம்பு, எனக்கு நல்லா 2 பக்கம் ஸ்பீக்கர் வச்சு கேட்குறதுக்கு, பாட்டு கேட்குறதுக்கு ஒரு எஃப்எம் செட்டு எல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அதையே நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தா இன்னைக்கு எனக்கு கீழே 10 பேர் இருக்க மாட்டாங்களே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்குமா? சொல்லுங்க. அப்போ என்ன செய்யணும்? பின்னானவைகளை மறக்க பழகுங்க. பின்னானவைகளை மறக்க பழகணும். இதை பற்றி சொல்லணும்னா யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆளு சிம்சோன். ரொம்ப அழகான ஒரு மனுஷன். சிம்சோனின் வைராக்கியம் இருந்தால் சீறி வரும் சிங்கத்தையும் அடக்கலாம், பட்சிகளின் பட்சணமும் கிடைக்குமே அப்படின்னு பாடுவான். நிறைய பேர் சிம்சோன் பேர் கூட வச்சுக்கிடுவான். நல்லதுதான், கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் அந்த சிம்சோன் மாதிரி போயிடக்கூடாது, அதான் பிரச்சனையே. இங்கே ஒரு காரியம் நடக்குது பாருங்க. பின்னாடி போன காரியம், வழி விலகி போன காரியம், அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை மறந்து போன காரியம். 14வது அதிகாரம், நியாயாதிபதிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 8லிருந்து தான் தேவை, இருந்தாலும் ஒரு வசனத்தை கூட சொன்னாதான் என்ன? வாசிங்க. எதையோ சொல்லுவோம்ல, ஒரு இட்லி சேர்த்து வைங்க அப்படிங்கிற மாதிரி, ஒரு எலும்பு சேர்த்து போடுங்க அப்படிங்கிறோம்ல. நல்ல ஆளியா நினைப்பீங்க. நான் உண்மையாக நல்ல ஆளு தான். வந்து பாருங்க. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய பார்வையில் நிச்சயமாக நல்லா தான் இருப்பேன். உங்கள் பார்வையிலேயே, மனிதன் பார்வையில எப்படியோ எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு தோத்திரம். வாசிங்க 7வது வசனத்தை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். கரெக்ட் தான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். இந்த சிங்கத்தை இவன் தான் கொன்னான். அதான் நம்ம பாடினோம், கழுதையின் பச்சை தாடை எலும்பு அப்படின்னு பாட்டுலாம் வந்துருச்சுல்ல. அந்த மாதிரி முதல் வசனத்துல இருந்து படிச்சு பாருங்க. அந்த சிங்கத்தை ஒரு ஆயுதமும் இல்லாம தேவனுடைய ஆவியினால் என்ன செஞ்சுட்டான்? கிழித்து போட்டான். கிழிச்ச மாதிரியே இல்லாம அவன் கிழிஞ்சு போயிட்டான். அதான் பிரச்சனை. எப்படி? கிழிச்ச மாதிரி இல்லாம அவன் கிழிஞ்சு போறான். 8வது வசனத்தை வாசிங்களேன், புரியும் பாருங்களேன். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. சில நேரத்துல பின்னாடி போகும்போது முன்னாடி இருக்கிறத விட பின்னாடி இருக்கிற காரியம் கொஞ்சம் நல்லா தான் தெரியும். சிம்சோனுக்கு தேனை பார்த்தானே ஆகா அப்படின்ன மாதிரி, வாயா பழைய நண்பரியா, முன்னாடி மாதிரி வந்திருக்க, பரவாயில்லையா, வாயா அந்தையா, நான் ஒன்று குடிக்கிறதெல்லாம் பார்த்தா நான் அறைய கூட குடிச்சுக்கிறேன், நீ 2 குடியா, அப்படித்தானே சார்? புரியுதா? வேறு வழி விலகி போகும்போது சில நேரத்தில் இன்பம் அளிக்கிற காரியம் இருக்கும், கொண்டு வருகிறது, அப்படி காமிப்பாங்க. பழைய ஆளியா, வரக்கூடாத வந்திருக்காயா, நம்ம நல்லா கவனிக்கணுமியா. ஆனால் எதுக்கு கண்ணி வைக்கிறாங்கிறத மறந்துடக்கூடாது. பின்னால வழியில் நம்ம போகக்கூடாதுங்கிறத என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. விட்டது விட்டபடி தான் இருக்கணுங்கிறத
மறந்துடக்கூடாது. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், ஆகையினால புது சிருஷ்டி என்பதை மறந்துடக்கூடாது. நான் பின்னானவைகளை நாடக்கூடாது என்பதை மறந்துடக்கூடாது. இந்த சிம்சோன் மறந்துட்டான். சிம்சோன் யாருங்க? சிம்சோன் யாரு? அதையும் நீயே சொல்லியா? வாசிங்க வாசிங்க இன்னும் கொஞ்சம். அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து வந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிடும் போதாவது அவங்களாவது கேட்டிருக்கலாம்ல. நிறைய வீட்டில் இந்த சாப்பாட்டில் தாங்க புத்தி இழந்துடுறோம். உண்மையா பொய்யா? அவ கொடுத்தா சாப்பிட்டேன். எங்கேருந்து வந்துச்சு, எந்த கோயிலேருந்து வந்துச்சு, எந்த வீட்டுக்கு போனேன், மணி அடித்தாலும் என்ன பண்ணானு அதெல்லாம் கேட்குறது இல்லை. சாப்பிட்டு உட்காந்து நல்லா இருக்கடியே, நல்லா இருக்கே, இன்னும் கொஞ்சம் இருக்காயா, சும்மாரியா, அப்படித்தான் கொடுத்தாங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அதை எடுக்கிறதும் தப்பு, அதில் இருக்கிற சாப்பிட்றது அதை விட தப்பு. சொல்லப்போனால் அந்த செத்து போனதை திரும்ப போய் பார்த்ததே தப்பு. ஏன்னா இவனுக்குள்ளே இருக்கிறது என்ன விரதம்? நசரைய விரதம். நசரைய விரதம் கொண்டிருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு ஒரு பெரிய பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு ஒரு வசனம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னை விட ஞானம் உள்ளவர்கள், புத்தி உள்ளவர்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இங்கே அமர்ந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன் கர்த்தருக்குள். என்னாகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரம், திரும்ப நம்ம இந்த வசனத்துக்கு வருவோம். என்னாகமங்களின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. நல்லா இருக்கும் பாருங்க வசனம், நல்லா இருக்கும் வசனம். எனக்கு வசனத்தை படிக்கும்போது எப்படி படிப்பேன்னா, அப்படியே எங்கள் கை வச்சு கர்த்தரை துதித்து தோத்திரம் பண்ணி ஐயா இப்படியெல்லாம் கூட உங்கள் வசனம் இருக்கே நினச்சி சந்தோஷத்தில் படிப்பேன், பயத்தோட படிப்பேன், நடுக்கத்தோட படிப்பேன். அதனால தான் இந்த ஊழியத்தில் பின்னாடி இல்லை முன்னாடி போய்கிட்டே இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் நண்பர்கள்ட்ட பேசும்போது, தொலைக்காட்சியில் பார்க்குற பெரியவங்கள்ட்ட சில பேர்கிட்ட நான் பேசுவேன். என்னைக்காவது பின்னாடி போன வருஷம் இப்படி ஆச்சு, இந்த வருஷம் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேனான்னு கேளுங்க. போன வருஷம் இதை செய்தோம், இந்த வருஷம் இதை விட பெரிதானவைகளை செய்வோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அங்கே சொல்லியிருக்கு, பூர்வமானதை சிந்திக்காத, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடியா தேடு. அதை விட்டுட்டு என்ன செய்யாத, தேனு பார்த்தேன் அதனால நக்கிட்டேன், நல்ல செல்போன் வாங்கி கொடுத்தேன் அதனால அவன் பின்னாடி போயிட்டேன், நான் கடனுக்கு பைக் வாங்கலாம்னு போனேன், சொந்தமாக பைக் வாங்கி கொடுத்தேன், திருப்பி அவன் கம்பெனிக்கே போயிட்டேன். ஹலோ, ஒரு இடம் சரியில்லை, ஒரு வழி சரியில்லைன்னு தெரிஞ்சு விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா திரும்ப அந்த வழி என்ன செய்யக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. சில பேர் அப்படி தான் சர்ச்சுக்கு வருவாங்க, கல்யாணத்துக்காக சர்ச்சுக்கு வருவான், பின்னாடி போயிடுவான் பழைய படிக்கு. வாழ்க்கை என்னைக்காவது முன்னேறி இருக்கான்னு பார்த்தா முன்னேறவே முடியாது. அம்மா மாதிரி அடிச்சுக்கிட்டு சாவாங்க. ஞானஸ்தானம்லாம் எடுத்தாரு பிரதர், கட்டிக்கிட்டு வந்த பிரதர், இப்போ என்னைய கோயிலுக்கே போக விடாமல் அடிக்கிறான் பிரதர். மனுஷன் அடிப்பான், அடி விழுவும். ஏன்னா பின்னாடி போவான்னு தெரிஞ்சு எதுக்காக வர்றான்னு தெரியாமல் என்ன செய்யக்கூடாது, கெட்டப்படாது. சரி வாசிங்க, 6 வாசிங்க. ரொம்ப நேரம் பேசினா நல்லா தான் இருக்கு அப்படிம்பிய. அவன் கர்த்தருக்கென்று விரதம் காக்கும் நாளெல்லாம் யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. சிங்கம் என்னது, பிரேதமா? எப்படி இல்லையா? சிங்கம் செத்து போயிடுச்சுல, அப்ப அதுக்கு பேர் என்னது? போனோம். இங்க தெளிவா சொல்லி இருக்குது, யாதொரு பிரேத தண்டையிலும் போகக்கூடாது. எனக்கு அன்பான தேவஜனமே, பின்னானவைகளை மறந்துட்டேன்னு வாயில சொல்லக்கூடாது, வாழ்க்கையில கடைபிடிக்கணும். செயல்பாடுகள்ல இருக்கணும். செயல்பாடுகளில் இருந்தா உங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் மாறும். செயல்பாடுகள் இல்லாமல் இருந்தா வெளித்தோற்றத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க, உங்க உள்ளான வாழ்க்கை, புறம்பான வாழ்க்கை என்ன செஞ்சிடும், கெட்டு போயிரும். கடைசியில் சிம்சனுடைய நிலைமை என்னாச்சு, வேடிக்கை பொருளா மாறிட்டாயா, வேடிக்கை பொருளா மாறிட்டான். காரணம் என்ன, செத்து போனதை இவன் பார்க்கவே கூடாது, ஆனா என்ன பண்றான், பார்த்து கையை நீட்டி அதை எடுத்து இவனும் சாப்பிட்டு எங்க அப்பா அம்மா கொடுக்குறான். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, ரொம்ப தெளிவா போட்டிருக்கு, கையில ஒண்ணுமே இல்லை, ஆனா ஆவியானவர் அவனுக்கு ஒரு ஆவியை கொடுத்து பலத்தை கொடுத்து அந்த சிங்கத்தை கிழிச்சு போடுறான். கிழிச்சு போட்டதை
நிறைய பேர் இப்படி தான், நான் அன்னைக்கு ஒரு நாள் இதை வச்சேன், என்னன்னு போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்ட்டு போவோம். அங்கே தான் தேவையில்லாத பிரச்சனை வரும். தேவையில்லாத பிரச்சனை வரும். இந்த ஊழியத்தில் கூட சில பேர் நல்லதே செஞ்சுருந்தா கூட, திருப்ப மன்னிப்பே கேட்டால் கூட உள்ள நான் ஏன் தெரியுமா திரும்ப சேர்த்துக்கிறது இல்லை, போயிட்டான், முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். திருப்பி என்ன செய்யக்கூடாது, அந்த பின்னானவனை என்ன செய்யக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இதை பற்றி. நல்ல மனுஷன்தான், நல்ல மனுஷன்தான், நிச்சயமாக மறக்க முடியாது. ஆனால் என்ன செய்யணும், வேதம் சொல்லுது மறந்துடணும். மறந்தா தான் நான் ஊழியம் செய்ய முடியும், இப்போ இருக்கிறவனோட நடத்த முடியும், இல்லைன்னா கஷ்டம். சில பேர் பார்த்துருக்கீங்களா, வீட்டுக்காரர் இறந்த உடனே அவங்களுடைய வாழ்க்கையை முடிஞ்சு போனதா நினச்சி நொடிச்சு போயிடுவாங்க. காரணம் என்னென்னா மறக்க முடியாது. பிள்ளைகள் ஏதாவது ஒரு நோயில் இறந்துருக்கும், அந்த பிள்ளைகளை நினச்சி அப்படியே நொடிச்சு ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்க. இதில் சொல்லப்போனால் 2 பேருமே சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. சில பிள்ளை சில காலேஜில் இருந்து சில காரியத்தை படிக்க முடியாமல் வீட்டுக்கு வந்துடும், அதை நினச்சி அப்செட் ஆகி அப்படியே உடஞ்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்ன செஞ்சுட்டு ஓடு. நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்கய்யா, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு புது கிருபையாக ஈவாக இரக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈவாக இரக்கமாக என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு போன வருஷம் வருமா திரும்பி வராது, நிச்சயமா வராது. ஏன்னா வருஷம் என்ன செய்யும், ஆண்டொன்று போனால் வயதொன்று போயிட்டே இருக்கும். அடுத்து உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும், அடுத்து தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன முயற்சிக்கணும், இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்ன, அதை சிந்திக்கணும். சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்து, நீங்கள் அந்த 14வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே திம்னாத்துக்கு போய் ஒரு வேசியை கண்டான் போட்டிருக்கோம். 16வது அதிகாரம் முதல் வசனம் கொஞ்சம் லேசாக வாசிங்க பார்ப்போம். 16 லேசாக வாசிங்களேன். ஒரு பெண்ணை கண்டாரு, கண்ணுக்கு இன்பமாக இருந்துச்சு. நம்ம ஊரில் கேட்குற மாதிரி, எம்மா இந்த பொண்ணு நல்லா இருக்கும்மா, எப்பா எனக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சா கட்டுவி, இல்லைன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த பையனை கட்டினாதான் நான் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா உன்னைய அசிங்கப்படுத்திட்டு வீட்டை விட்டு போயிடுவேன். பொம்பளை பிள்ளைங்க இருக்குது நிறைய, சொல்கிற பிள்ளைங்க, துணிகரமாக தகப்பன் தாயை ஏமாத்துற பிள்ளைங்க, எதிர்க்கிற பிள்ளைங்க நிறைய இருக்கு. சரி போட்டும். 16வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிருங்க. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயும் தகப்பனையும் பாத்துங்க. அங்க ஒரு பெண்ணு, இங்க ஒரு பெண்ணு. எதெல்லாம் செய்யக்கூடாதோ, எதையெல்லாம் திரும்பி பார்க்க கூடாதோ அதையெல்லாம் என்ன செய்யறாரு இவரு, திரும்பி பார்க்கிறார். கடைசியில் அவருடைய நிலைமை என்னாச்சு பலமுறை தியானிச்சிட்டோம். இன்றைக்கும் இதை கேட்கிற இந்த கால வேளையில் அமர்ந்திருக்கிற நண்பான தேவஜனமே, நிறைய கடந்து போயிருக்கோம் உங்கள் வாழ்க்கையில். நிறைய நீங்கள் தொழிலில் நஷ்டமடைந்திருப்பீங்க, நிறைய உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து ஏமாந்திருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்கள் நல்லவராக இருந்தும் கூட நம்பிக்கையின் பேரில் மோசம் போயிருப்பீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை. ஆனால் அதை நினச்சி உங்கள் சரீரத்தை காயப்படுத்தி கொண்டு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் வர வேண்டிய சந்தோஷங்களை இழந்து, ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற உங்கள் திட்டங்களை, மீதியான சித்தங்களை நிறைவேற்றாமல் என்ன செய்யாதீங்க, உட்காந்துருக்காதீங்க. முற்பிதாக்கள்லேயும் அப்படி தான் இருந்தான். பாடும்போது மட்டும் நல்லா பாடிக்குவோம். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு இருப்பதினால். அவர் இருக்காருன்னா நீங்க பயப்படாம இருக்கணும், உண்மையா பயப்படாம இருக்கணும். பேருக்கு பயப்பட மாட்டேன் சொல்லிட்டு ஐயோ. இன்னைக்கு சொல்றேன், இந்த ஊழியத்தில் எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பின்னாடி காரியத்தை யோசிக்க மாட்டேன். முன்னாடி கொடுத்தவங்கள்ட்ட போய் நீங்கள் போன வருஷம் கொடுத்தீங்க, இந்த வருஷம் கொடுங்கன்னு போய் நிற்க மாட்டேன். அவங்களா கூப்பிட்டு கொடுத்தா வாங்கிக்கிடுவேன். உண்மையாக சொல்கிறேங்க, தொலைக்காட்சியிலையும் பார்க்குறவங்களுக்கே தெரியும். போன வருஷம் இதை எதை செஞ்சீங்க பிரதர், நான் சொல்ல மாட்டேன். இதை எதை செஞ்சேன், இந்த வருஷம் உங்களுக்கு இவ்வளோ தர்றேன்னு அவங்க சொல்லணும். அப்படி தானே? ஃபோன் போட்டு யாருக்காவது நான் ரிமெம்பர் பண்ணி கேட்டிருக்கேனாங்க? கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு செய்யலை, ஆண்டோடைய ஊழியத்துக்கு செஞ்சுருக்கீங்க. பின்னால் வந்து ஆசீர்வாதம் இனி முன்னாடி இதை நாடி நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வரும். அதை புரிஞ்சு நீங்கள் கொடுத்தா உண்டு. நான் போய் பாஸ்டர் வந்து கேட்டாரே போன வருஷம் கொடுத்தது மாதிரி கொடுக்கணுமே. ஒருவேளை தொழில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நான் வந்து கேட்டேங்கிறக்கா நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தா அந்த சாபம் யாருக்கு?
எனக்கு. எழும்பி நிற்போம். எத்தனை காரியம் இருக்கோ எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு, ஐயோ நான் பின்னாடி உள்ள காரியங்களை திரும்பி பார்த்து வேற வழியா விலகி போத்து, சிம்சோனை போல தொடக்கூடாத தொட்டு செய்யக்கூடாத காரியங்களை செய்து இழந்தது போதும், இழந்தது போதும். ஆண்டவரே, எத்தனையோ நேரங்களிலே பவுல் அடிக்கப்பட்ட போதும், நொறுக்கப்பட்ட போதும், செத்தவனை போல தூக்கி எறியப்பட்ட போதும் அவன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடினபடினால் அநேக திருச்சபைகளுக்கு நிருபத்தை எழுகிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தீரே. பின்னானவைகளை மறந்து ஆண்டவரே, யோசேப்பு தன் சகோதரர்களை ஏற்றுக்கொண்டபடினால் ஹல்லேலூயா, அந்த தேசத்திலே கோசேப் நாட்டிலே அடையாளம் போடப்பட்ட ஒரு ஜனமாய் மாறினார்களே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பின்னானவைகளை நினைத்து சோர்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, பின்னானவைகளை விட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை, அதனால் கடலில் பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், ஐயோ இந்த பழக்கத்தை விட முடியவில்லையே, இந்த அடிமைத்தனம் என்னை விட்டு போக மாட்டேங்கிறதே, நான் என்ன செய்வேன் என்று அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகள், வெண்கல சொற்பமான உம்மை நோக்கி பார்த்து எங்களோடு அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன், இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி ஏசாயா 43:19 வாசிக்கிறதன்படி பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன், அடிமைத்தனத்துக்குள் விழுக மாட்டேன், இச்சைக்குள் விழுக மாட்டேன், பாவத்திற்குள் விழும்ப மாட்டேன். அந்த ஜனம் கேட்டதை போல திரும்ப போகிறதே உத்தமம் என்று, திரும்ப அந்த பாவத்தில் விழுகிறதே உத்தமம் என்று, எத்தனை காலம் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து என்ன செய்ய, என்ன பிரயோஜனம் என்று கேட்க மாட்டேன் என்று நம்பிக்கையோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். எந்த காரியத்திலும் வழி விலகி விடாதபடிக்கு, எந்த காரியத்திலும் இழந்து போகாதபடிக்கு, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் அந்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இந்த நாளிலே ஆமேன், இந்த நாளிலே ஆமேன் நிற்கிற பார்க்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன். நீங்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி உம்முடைய அழைப்பை பெற்று இந்த ஊழியத்தை செய்ய இத்தனை காலம் பாக்கியம் கொடுத்தீர். இப்பொழுதும் இதை கேட்கிற ஜனங்கள் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பூர்வமானவைகளை சிந்திக்காமல் புதிய காரியங்களுக்காய் கர்த்தரிடத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லி தன் குடும்பத்திற்கு தேவையான, தன் தொழிலுக்கு தேவையான, தன் பிள்ளைகளுக்கு தேவையான எத்தனை காரியங்கள் உண்டோ எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் வைக்கப்பட்டு, ஹல்லேலூயா, யோசேப்பு மறந்தபோது ஆசீர்வதித்த தேவன், ஆபிரகாம் மறந்து நடந்தபோது ஆசீர்வதித்த தேவன், ஆண்டவரே பவுல் மறந்தபோது ஆசீர்வதித்து நடத்தின தேவன், இப்பொழுது மறந்து பின்னானவைகளை சிந்திக்க மாட்டேன் என்று சொல்லி பிள்ளைகளின் திருமணத்திற்கு கர்த்தர் நேர்த்தியாய் ஒழுங்கு செய்வார். என் மகளுக்கு இத்தனை வருடம் தராவிட்டாலும் இனியும் தருவார், நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி எந்தெந்த காரியத்தில் உம்முடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண வேண்டும் என்று, எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டவனாய், தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். நீங்களே ஆசீர்வதிங்க, நீங்களே வழிநடத்துங்க, நீங்களே காத்துக்கொள்ளுங்க, நீங்களே இந்த பார்க்கிற கேட்கிற ஜனங்கள் மத்தியில் நல்ல சாட்சிகளை எழுப்புங்க. இதை பேசுகிற நானும் கூட பின்னானவைகளை நினைக்காதபடிக்கு தொடர்ந்து ஓட நீங்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424648, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே. மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள், தாங்குங்கள், தேவன் தாமே
உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.